அவன் என்ன பண்றாங்க, பட்டணங்கள் தோறும் போய் கிறிஸ்துவை நாமத்தை பிரசங்கித்தான். யாருடைய நாமத்தை? கிறிஸ்துவுடைய நாமம். சுவிசேஷ ஊழியங்கள் செய்த. என்ன ஊழியம் செய்தார்? முதல்ல என்ன ஊழியம் செஞ்சாங்க? சுவிசேஷ ஊழியங்கள். ஏழைகளை போஷிப்பது. யார? ஏழைகளை போஷிப்பது, அற்புதங்களை செய்வது, ஞானஸ்நானம் கொடுப்பது. எத்தனை ஊழியம் செஞ்சா? ஊழியம் என்பது என்ன தெரியுங்களா? என் வீடு கட்டி எனக்கு ஏசியை போட்டு எனக்கு கார் வாங்குறதல்ல. என்னை நம்பி வரக்கூடிய தேவ பிள்ளை வீட்டில் ஏசி போட்டு கார் வாங்கி ஊழியர் அமர்ந்து கொண்டு போகக்கூடிய ஊழியமாக உங்க ஊழியம் மாறும். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஊழியம் செஞ்சாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய ஊழியத்துல நிறைய வித்தியாசம். இத்தனை சீசர்கள் செய்த ஊழியங்கள் டிஃபரெண்ட். எல்லா ஊழியங்களும் ஒரு விதமாக ஊழியம் செய்யல. ஒவ்வொருடைய ஊழியங்கள் வித்தியாசமாக இருந்தது. அப்போ திருச்சபை என்பது எபிரேசருடைய ஊழியங்கள் வேற, எபிரேசர் சார்ந்து இருக்கக்கூடிய என் செல்வனுடைய ஊழியங்கள் வேற. இல்லையா? இப்போ மொபைல் என்னால பண்ண சொன்னா நான் பண்ணிடுவேன். எதுல? ஏன்னா 19 இருந்து மொபைல்ல பண்ணக்கூடிய காரியத்தை கற்றுக்கொண்ட அப்படினால் அது எனக்கு என்ன பண்ணுங்க, அப்ப நான் கற்றுக்கொள்ளும் போது அதுக்கு ஏற்ற விதைகளை விதைக்கும் போதுதான் அதுதான் கிறிஸ்துவின் ஊழியம். அப்ப தேவனுடைய செய்த ஊழியத்தை அப்படியே உள்வாங்கலாம். யார் உள்வாங்கலாம்? சீசன் உள்வாங்கலாம். இயேசு என்ன பண்ணாரு? பட்டணம் தோறும் போய் என்ன பண்ணாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கும். அப்ப அந்த ட்ராக், அந்த நூலை என்ன பண்றாங்க, அழகா புடிச்சிட்டு அப்படியே போறான். எதை? இப்ப இயேசு கிறிஸ்து செய்த ஊழியத்தை என்ன பண்றாங்க, அழகா கூட டிராவல் பண்ணிட்டு போறான். அதுக்கப்புறம் பாக்குற திடீர்னு 2 மீன் 5 அப்பங்களை எடுத்து யாருக்கெல்லாம் போஷிச்சார்? யாருக்கு போஷிச்சார்? அப்ப அதை யார் பார்த்தா? யாருக்கு பார்த்தா? இவன் சொல்றான், ஐயா இங்கு ஒரு சிறுவன் இருக்கிறான், 2 மீன் 5 அப்பம் இருக்குன்னு சொன்னான். அப்ப அப்பவே உனக்கு என்ன விதைக்குது? இயேசு கிறிஸ்துவை போல ஏழை குடும்பங்களை போஷிக்கக்கூடிய ஊழியமாக நாம் செய்யணும் சொல்லுங்க. ஒரு அர்ப்பணிப்பு அவனுக்குள் இருந்தது. அதுதான் ஊழியம்.